ப்ரெக்னன்சில மெயினா அவங்களுக்கு வந்து பிரெஸ்ட் ரீஜியன், டம்மி ரீஜியன், தைஸ் ரீஜியன் அண்ட் வெஜைனா இஃப் இட் இஸ் அ நார்மல் ஆமா. டெலிவரினா. ஸோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பா ரிவர்ஸ் பண்ண முடியும். பிரெஸ்ட் லிஃப்ட், பிரெஸ்ட் ரிடக்ஷன் பண்ணும்போது நம்ம இன்சிஷன் வந்து அந்த நிப்பிள் ஏரியால சுத்தி வரதுனால, அவங்களால ஃபீட் பண்ண முடியும். தேவைப்பட்டா அவங்க டாப் அப் குடுக்குற ஸோ மாதிரி. இந்த பிரெஸ்ட் சர்ஜரினால பிரெஸ்ட் ஃபீடிங் அஃபெக்ட் ஆகுமா? அந்த அந்த ப்ரெக்னன்சிலையும் சரி, இல்ல ஃபியூச்சர் ப்ரெக்னன்சில அவங்களுக்கு பிரெஸ்ட் மில்க் கம்மி ஆயிடும், இல்ல அதிகமாகும். கார சுத்தி ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாம் இருக்கும்ல மேம். எஸ்பெஷலி டெலிவரி ஆன மதர்ஸ்க்கு பயங்கரமா ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாம் வருது. பிரெஸ்ட் ஏரியால வருது. அண்ட் அந்த தொப்புல சுத்தி எல்லாம் கூட வயித்துல எல்லாம் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வருது. எஸ்பெஷலி சாரி கட்டுறவங்களுக்கு அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட வர நிறைய ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு வந்து ப்ரெக்னன்சி டைமில் எப்படி ஹெல்த்தியாக இருக்கணும், குழந்தை எப்படி ஹெல்த்தியாக வரணும், என்ன சாப்பிடணும், அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அவங்கள பார்த்துக்கிறத விட ஹெல்தி ப்ரெக்னன்சி, ஹெல்தி பேபிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் அவங்களுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஒரு 3 to 4 months கழிச்சு நார்மல் ரிவ்யூ வரப்போ போஸ்ட்மார்ட்டம் ஃபேஸில் அவங்களுக்கு அந்த பிரெஸ்ட் ஃபீடிங்கில் இருக்கிற டவுட்ஸு, லேக் ஆஃப் ஸ்லீப்பில் இருக்கிற இரிட்டபிலிட்டி, டிப்ரெஷன், அதில் வந்து மதர்ஸ் வந்து அவங்களையே அவங்க பார்த்துக்க முடியாமல் போகுது. அதனால அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ரொம்ப ரீசெண்டாக நான் நிறைய விமன் பார்த்தேன். அதில் ஒரு சில பர்டிகுலர் மதர்ஸ்க்கு வந்துட்டு கெட்டிங் பேக் டு ஷேப், ஐ வாண்ட் டு லுக் குட், நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன், நானே தான் குழந்தைய பார்த்துக்கணுமா, என்னால் வந்து ஒரு டயட் பண்ண முடியல, எக்ஸசைஸ் பண்ண முடியல, என்ன டயட் எக்ஸசைஸ் பண்ணாலும் என்னால் பழைய மாதிரி என்னோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக நிறைய மதர்ஸ் இப்போ ஓப்பனாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரியும் புரிகிற மாதிரியும் மாமி மேக் ஓவர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் நம்ம என்னென்ன ஆஃபர் பண்ணுறோம், என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம், அதை பற்றி நம்ம இந்த செஷனில் டீட்டெயில்டாக பேச போகிறோம். மாமி மேக் ஓவரா அப்படின்னா என்ன டாக்டர்னு கூட சில மதர்ஸ் ஆச்சரியமாக கேட்குறாங்க. அதை பற்றின அவேர்னஸே நம்ம பப்ளிக்கிட்ட இல்லை. அதனால் அந்த மாமி மேக் ஓவரில் என்னென்ன நம்ம பண்ணலாம், எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக இந்த செஷனில் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட இந்த மாமி மேக் ஓவர் பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக காஸ்மெட்டிக் சர்ஜன் டாக்டர் பாரதி ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு குவாலிஃபைட் பிளாஸ்டிக் சர்ஜன் கம் காஸ்மெட்டிக் சர்ஜன் டூ. அவங்களும் நம்மளும் டீமாக நிறைய கேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ரொம்ப மதர்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் இதை பற்றி ஓப்பனாக வெளியில் சொல்லிக்க கூச்சப்படுறனால எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக ஆஸ் அ டாக்டர்ஸ் நாங்கள் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னோட பேஷண்ட்ஸும் அவங்களோட பேஷண்ட்ஸும் எங்ககிட்ட காமனாக கேட்ட குவெரிஸை நாங்கள் கேதர் பண்ணி அதை தான் இங்கே ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர் செஷனாக வச்சுருக்கோம். Hope this session is useful to all of you. Come, let us go to the session. This is Dr. Abhinaya, obstetrician. Hello ma'am. Ma'am, mommy makeover-na என்ன? போஸ்ட் ப்ரெக்னென்சி நம்ம விமென்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வரும். பிரெஸ்ட்டில், டம்மியில், சம்டைம்ஸ் தைஸில் அண்ட் வெஜைனல் ரீஜனில். இது ஒரு சில பேருக்கு ரிக்கவர் ஆனாலும் நிறைய பேருக்கு ஆஃப்டர் டயட் அண்ட் எக்ஸசைஸும் இந்த சேஞ்சஸ் இர்ரிவர்சிபிளாக இருக்கும். இதெல்லாம் சரி செய்கிறது தான் நம்ம மாமி மேக் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம பிரெஸ்ட்டோ, டம்மியோ, வெஜைனாவோ, தைஸோ இந்த எல்லா சர்ஜரிஸையும் கம்பைன் பண்ணி பண்ணுறது தான் நம்ம மாமி மேக் ஓவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கெட்டிங் பேக் டு ஷேப் அப்படின்னு சொல்ல வரீங்க மேம். எனி விமன். Yeah. ஸோ ப்ரெக்னன்சியில் மெயினாக அவங்களுக்கு வந்து பிரெஸ்ட் ரீஜியன், டம்மி ரீஜியன், தைஸ் ரீஜியன் அண்ட் வெஜைனா இஃப் இட் இஸ் அ நார்மல் டெலிவரினா. ஸோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ண முடியும். டு ப்ரீ ப்ரெக்னன்சி ஷேப். ஓ வெரி நைஸ் மேம். ஸோ பிரெஸ்ட்டில் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் வரும்? ஸோ பிரெஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் லாஸ் இருக்கும். ஸோ அவங்க வந்து வால்யூம் கேட்பாங்க. அதை வந்து நம்ம பிரெஸ்ட் ஆக்மெண்டேஷன் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி நம்ம கொடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று யூசிங் இம்ப்ளான்ட்ஸ், இல்லைனா யூசிங் தேர் ஓன் ஃபேட். இது கொடுக்கும்போது வால்யூம் கிடைக்கும். இன்னொரு செக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் ரொம்ப பெருசாகிடும் ஆர் சாக் ஆகிடும். இதை நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பிரெஸ்ட் லிஃப்ட், இல்லைனா ஹெவி பிரெஸ்ட்டை குறைக்கிறதுக்கு பிரெஸ்ட் ரிடக்ஷன் அப்படின்னு பண்ணுவோம். ஓகே மேம். இந்த மாதிரி பிரெஸ்ட்டில் நீங்கள் சர்ஜரி பண்ணலான்னு சொல்கிறீங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த போஸ்ட்மார்ட்டம் ஃபேஸில் எல்லாரும் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பிரெஸ்ட் சர்ஜரினால பிரெஸ்ட் ஃபீடிங் அஃபெக்ட் ஆகுமா? அந்த ப்ரெக்னன்சிலையும் சரி, இல்லை ஃப்யூச்சர் ப்ரெக்னன்சியில் அவங்களுக்கு பிரெஸ்ட் மில்க் கம்மி ஆகிடும், இல்லை அதிகமாகும், பிரெஸ்ட் மில்கே வராமல் போகும், ஏன்னா தேவையில்லாமல் பிரெஸ்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கா? ஸோ இப்போ பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் ஐடியலி வெயிட் பண்ணுறது பெட்டர். அட்லீஸ்ட் ஒரு 1 year அந்த பாப்பாக்கு ஆகும்போது அவங்க ஃபீடிங் முடிச்சு அட்லீஸ்ட் 3 months வெயிட் பண்ணால் தான் பெட்டர். அப்போ தான் வந்து பிரெஸ்ட் வந்து வில் கெட் பேக் டு இட்ஸ் நார்மல் ஷேப். அண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறதே நம்ம பிளான் பண்ண முடியும்.
அண்ட் போஸ்ட் இந்த பிரெஸ்ட் சர்ஜரிஸ் இப்போ நீங்கள் இம்ப்ளான்ட் ஆஃப் ஃபேட் ஃபில் அப்படின்னு பண்ணோன்னா அது நம்ம வந்து நம்ம நிப்பிலேரில் சுற்றி எந்த இன்சிஷனும் போட போகிறதில்ல. ஸோ அவங்களோட ஃபீடிங் அது எந்த விதத்துலையும் பாதிக்காது, ப்ரெக்னென்சியும் பாதிக்காது. பட் பிரெஸ்ட் லிஃப்ட் பிரெஸ்ட் ரிடக்ஷன் பண்ணும்போது நம்ம இன்சிஷன் வந்து அந்த நிப்பிலேரில் சுற்றி வரதுனால அவங்களால ஃபீட் பண்ண முடியும். தேவைப்பட்டால் அவங்க டாப் அப் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அது ஃபியூச்சர் ப்ரெக்னன்சிஸில். கண்டிப்பாக. ஓகே. நெக்ஸ்ட் டம்மியில் சில பேருக்கு ரொம்ப அந்த டயஸ்டசிஸ் ரெக்டே சொல்லுவோம் இல்லையா மேம், ரொம்ப தொப்பை தொலதொலான்னு ஆயிடுது, ஒரு சாகினஸாக வந்துடுது, அப்புறம் எவர் ப்ரெக்னென்ட்னு வேற சொல்லிக்கிறாங்க. அதாவது ரொம்ப நாள் கழிச்சு யாராவது ஒரு ஃப்ரெண்டு குழந்தை 6 months இருக்கிறப்ப அவங்கள தனியாக பார்க்குறப்போ எத்தனை மாதம் ப்ரெக்னென்ட்னு கேட்குறாங்களாம். இது வந்து அந்த விமனை ரொம்பவே ஹர்ட் பண்ணுது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் ஆஃபர் பண்ணுவீங்க? ஸோ இந்த டயாஸ்டசிஸ் ரெக்டே அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மசில் செப்பரேட் ஆகிறதுனால அந்த குடல் முன்னாடி பல்ஜ் ஆகி இருக்கு. ஸோ என்னதான் ப்ரெக்னன்சி முடிச்சு ரிகவர் ஆனாலுமே தே ஸ்டில் லுக் ப்ரெக்னென்ட். இது வந்து ரொம்ப இமோஷ்னலி அண்ட் டிப்ரெஸிங் ஃபார் த பேஷண்ட், பிகாஸ் எல்லாரும் காமனாக கேட்குற ஒரு விஷயம். இப்போ இந்த மசில் செப்பரேட் ஆகிறதுனால வெறும் டயட் அண்ட் எக்ஸசைஸால் மாத்திரம் இதை சரி செய்ய முடியாது. நிறைய பேர் வந்து இதை எக்ஸசைஸ் பண்ணால் சரியாயிடும்னு நினச்சி பல மாதம் ஜிம் போவாங்க. ரிவர்ஸ் பண்ணிடலாம் சொல்லி. ஆனால் அவங்களுக்கு அதில் ரிசல்ட்ஸ் பெருசாக இருக்காது. ஸோ இந்த டயாஸ்டசிஸ் ரெக்டை எப்படி கரெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 மசிலையும் ஒன்றா கொண்டு வந்து மிட்லைனில் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இது பண்ணும்போதே நம்ம இதை டம்மி டக் அப்படின்னு சொல்கிறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொழுப்பும் ரிமூவ் பண்ணி எக்ஸஸ் ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணி மசிலை டைட் பண்ணுறதுனால அவங்களோட டம்மி ஃப்ளாட் ஆகி அவங்களுக்கு ப்ரீ ப்ரெக்னன்சி ஷேப்பே அவங்களுக்கு இதில் கிடைக்கும். ஓகே மேம். இது நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஒரு பெரிய ப்ரொசீஜர் மாதிரி பயப்படுறாங்க பேஷண்ட்ஸு. இன்சிஷன் ரொம்ப பெருசாக இருக்குமா, ஸ்கார் அக்லியாக இருக்குமா, எந்த இடத்துல இன்சிஷன் வரும், அவங்க சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்றது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருமா, அவங்களால வெஸ்டர்ன் வேர் போட முடியுமா, சாரீ கட்ட முடியுமா, இந்த மாதிரிலாம் நிறைய குவரிஸ் இருக்குது மேம். ஸோ இந்த டம்மி டக் அப்படிங்கிறது வந்து தோ இட் இன்வால்வ்ஸ் இவ்வளோ ப்ரொசீஜர்ஸ்னாலும் இட்ஸ் சிம்பிள் தான். ஒரு 3 hours ப்ரொசீஜர். இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் சிசேரியன் ஸ்கார் இருக்கு இல்லையா, அதுலேருந்து 2 சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். அதுதான் உங்களோட ஸ்கார். இதுக்கு மேலே உங்களோட டம்மியில் எந்த ஸ்காரும் வராது. அண்ட் அம்பிளிக்கஸை வந்து நம்ம ரீபொசிஷன் பண்ணுவோம். அதை சுற்றி ஒரு நார்மல் அம்பிளிக்கஸ் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரிக்கவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிசேரியன் மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்கார் பொறுத்த வரைக்கும் உங்களோட அண்டர்வேர் கடியில் தான் இந்த ஸ்கார் இருக்கும். ஸோ அதை வந்து எக்ஸ்போஸ் ஆகாது நீங்கள் சாரி கட்டும் போதும். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் பிக்னி வேர் அந்த மாதிரி போடுறதுனாலும் அது தெரியாது. ஏன்னா அதுக்கு கீழே தான் நம்ம மார்க் பண்ணி அந்த ஸ்காரை கொண்டு வருவோம். ஸ்காரை சுற்றி ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாம் இருக்கும்ல மேம், எஸ்பெஷலி டெலிவரி ஆன மதர்ஸ்க்கு பயங்கரமாக ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாம் வருது, பிரெஸ்ட் ஏரியாவில் வருது, அண்ட் அந்த தொப்புல சுற்றி எல்லாம் கூட வயிற்றுல எல்லாம் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வருது. எஸ்பெஷலி சாரி கட்டுறவங்களுக்கு அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரெச் மார்க்ஸுக்குன்னு ஸ்பெஷலாக உங்ககிட்ட ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஆர் சொல்யூஷன்ஸ் இருக்கா? ஓகே. நம்ம இந்த டம்மி டக் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்கின் இருக்கு இல்லையா, அதில் இருக்க ஸ்ட்ரெச் மார்க்ஸ்லாம் போயிடும். ஏன்னா நம்ம ஸ்கின்னே ரிமூவ் பண்ணுவோம். பட் ரிமைனிங் ஏரியா ஆஃப் த டம்மி ஆர் பிரெஸ்ட் இந்த வெயிட் லாஸ் வெயிட் கெயினில் வர ஸ்ட்ரெச் மார்க்ஸ்க்கு தனியாக சர்ஜரின்னு எதுவும் கிடையாது. ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அப்படிங்கிறது ஸ்கார்ஸ் தான். அது வந்து இட் கேன் ஃபேட் பட் இட் நாட் கம்ப்ளீட்லி கோ. அதுக்கு நம்ம நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம க்ரீம்ஸோ இல்லை ரேடியோ ஃப்ரீக்வன்சி மைக்ரோ நீட்லிங் அந்த மாதிரி பண்ண முடியும். லேசர் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸோ அதில் கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் ரிசல்ட்ஸ் பெட்டர் இருக்கும். ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சரி. இதை தவிர உங்களுக்கு இந்த சப்ஜெக்டில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.